தாவேகா தலைவர் விஜய் இன்னைக்கு பெரம்பூர்ல பிரச்சார கூட்டத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு திட்டமிட்டு இருந்தார். ஆனா அந்த கூட்டத்துக்கு தேர்தல் ஆணையத்தால அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. உடனே நம்ம தலைவர் பொங்கி எழுந்து என்ன அறிக்கை விட்டிருக்கிறார் அப்படின்னா, இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுத்தது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு அனுமதி மறுத்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கிறார். அதாவது காவல்துறையும் அதிகாரிகளும் சேர்ந்துகிட்டு இந்த அனுமதி மறுப்பை திட்டமிட்டு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கிறார். ஆக்சுவலா பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறதுக்கு கோவப்படுறது, பொங்கி எழுறது அப்படிங்கிறது நியாயமானது. ஆனா யாரை நோக்கி பொங்கி எழுந்திருக்கார் அப்படிங்கிறதுலதான் ஒரு உருட்டு ஒளிஞ்சிருக்கு. தேர்தல் ஆணையம் சார் கொஞ்சம் ஓரமா ஒதுங்க, திமுக உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் வந்து பண்ணிருக்கிறார். இப்ப ஜோக்ஸ் அபார்ட், உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப தாவேகா தலைவர் விஜய் ஒரு வீடியோ ஒன்று நேற்று சாயந்தரம் போட்டிருந்தார். அந்த வீடியோல பார்த்தோம்னா அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல வேணும்னே வந்து மாநகராட்சி சார்பில் பள்ளம் தோண்டி சுத்தி பேரிகார்டை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சாட்டி இந்த பள்ளத்தை காரணமாக காட்டி தான் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறார். ஆனா உண்மையிலேயே அந்த அனுமதி மறுத்த கடிதம் இப்ப சென்னை மாநகராட்சியால வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அனுமதி மறுத்த கடிதத்துல இந்த பள்ளத்தை பத்தின எந்த டீட்டெயிலுமே இல்ல. அதே மாதிரி மாநகராட்சி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பள்ளங்கிறது மாநகராட்சி எடுக்கல, குடிநீர் வாரியம் ஒரு குடிநீர் குழாயில ஓட்ட விழுந்ததுனால அதை சரி பண்றதுக்காக ஒரு ஷார்ட் டைமுக்கு, அதாவது உடனே பள்ளம் தோண்டி உடனே மூடிட்டாங்க அப்படின்னு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அதுவும் போட்டோ வீடியோ வித் டைமிங்கோட. விஜய் வந்து பார்த்தோம்னா மார்ச் 27 நேற்று சாயந்தரம் 5:43க்கு இந்த பதிவை வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். அவர் போட்டிருக்க வீடியோல அந்த பேரிகார்டு தெரியுது. இப்போ இந்த போட்டோ போட்டிருக்காங்க இல்லைங்களா மாநகராட்சியில இருந்து, அந்த போட்டோல அந்த போட்டோ எப்போ எடுக்கப்பட்டது அப்படிங்கிற டைம் இருக்கு. அந்த போட்டோ எப்போ எடுக்கப்பட்டிருக்குன்னா 26 மார்ச் 26 நைட்டு 11:44க்கு பார்த்தோம்னா குழிய கான்கிரீட் போட்டு சரி பண்ற போட்டோ எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு போட்டோ பார்த்தோம்னா 12:22, அதாவது அதிகாலை 12:22 நைட்டுன்னே சொல்லுவோமே, நைட்டு 12:22க்கு அந்த குழிய சரி பண்ணி கான்கிரீட் போட்டு பினிஷிங் பண்ண போட்டோ இருக்குது. அதாவது முந்தின நாள் நைட்டே கான்கிரீட் போட்டு பிக்ஸ் பண்ண ஒரு இடத்தோடைய வீடியோவை, பழைய வீடியோவை எடுத்து அடுத்த நாள் சாயந்தரம் அப்லோட் பண்ணி நாங்க பிரச்சாரம் பண்ற இடத்துல பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் வந்து போட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்னொரு வீடியோவையும் மாநகராட்சி சார்பில் அப்லோட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, விஜய் போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அதே இடத்துக்கு போயிட்டு வீடியோ எடுத்து அந்த இடத்துல எந்த பள்ளமும் இல்ல, அதோடைய பினிஷிங்கை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தோம்னா 8:45 இரவு 8:45க்கு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மேட்ரு என்னன்னா, விஜய் அந்த வீடியோவை அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த இடத்துல பள்ளம் இல்ல, அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல பேரிகார்டும் இல்ல. முந்தின நாள் எடுத்த வீடியோவை எடுத்துதான் அடுத்த நாள் அப்லோட் பண்ணியிருக்கிறார். இப்ப தாவேகாவுக்கு அனுமதி மறுத்த கடிதம் இருக்குல்ல, அந்த கடிதத்துல என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மனுதாரர் மனுவில் குறிப்பிட்டுள்ள முல்லை நகர் சந்திப்பானது சென்னை மாநகர தேர்தல் நடத்தும் அலுவலரால் SM நகர் 82வது பிளாக் சந்திப்பு என குறிப்பிட்டு சிறிய அளவிலான தெருமுனை பிரச்சாரம் நடத்துவதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மனுதாரர் மனுவில் மேற்படி முல்லை நகர் சந்திப்பில் தெருமுனை பிரச்சாரம் நடத்துவதற்கு பங்கு பெறுவோர்களின் எண்ணிக்கை 3000 என குறிப்பிட்டுள்ளதால் அனுமதி வழங்க பரிந்துரை செய்ய இயலாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. எனவே மனுதாரர் பிரச்சாரம் நடத்த வேறு ஒரு இடத்தினை தேர்வு செய்து மனு அளித்தால் அனுமதி அளிப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும். அதாவது MKB நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த இடத்துல அவங்க அனுமதி கேட்ட இடத்துல, அது ஒரு தெருமுனை பிரச்சாரம் பண்ற இடம், அந்த இடத்துல 300 பேர் தான் கூட முடியும், இவங்க 3000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த இடத்துக்கு வந்து அந்த NOCங்கிறத கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறையில இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இதனால தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு அனுமதி மறுத்திருக்கு. ஸோ தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் டைம்ல மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது அமல்ல வர்றதுனால இந்த நேரத்துல அரசாங்கமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம்ங்கிறது காபந்து அரசாங்கம்னு அவரே போட்டிருக்கிறார். அந்த காபந்து அரசாங்கம்னு அவர் சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு இந்த மாதிரி பிரச்சார கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குறதுக்கோ அல்லது அனுமதி மறுக்கிறதுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. என்னைக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த நேரத்திலிருந்தே பார்த்தோம்னா இந்த அனுமதி வழங்குதல் மறுத்தல் தொடர்பான அதிகாரம்ங்கிறது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல போயிடும். அப்ப தேர்தல் ஆணையத்துக்காக என்ன பண்றாங்கன்னா, சுவிதாங்கிற ஒரு ஆப் இருக்கு. இதை பத்தி தான் அந்த தேர்தல் அதிகாரி ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த ஆப்ல வந்து பார்த்தோம்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த அனுமதிக்கான விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அதை பரிசீலனை பண்ணி
இதை வந்து அனுமதிக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு பதிலளிப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்த ப்ராசஸும் ஒரு டிரான்ஸ்பரண்டான முறையில் நடக்கும். இதுல அனுமதி மறுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அத்துமீறி நடக்குது, முறைகேடா நடக்குது அப்படின்னு ஒரு வேட்பாளர் ஃபீல் பண்றார் அல்லது ஒரு கட்சி ஃபீல் பண்ணுது அப்படின்னா அவர் கை காட்டக்கூடிய இடம் எதுவா இருக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையமாகத்தான் இருக்கணும். ஆனா இங்க சம்பந்தமே இல்லாம தமிழ்நாடு அரசு மறுத்துருச்சு, திமுக அரசு மறுத்துருச்சுன்னு ஒரு வித்தியாசமான உருட்டை வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து உருட்டி இருக்கிறார். அது காரணமா என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இங்க இருக்கிற ஆபீசர்லாம் அவங்களுக்கு ஆதரவானவங்களா இருக்கிறாங்க, அதனால அவங்க வந்து எங்களை திட்டமிட்டு அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆக்சுவலா இங்க வந்து பார்த்தோம்னா அதிமுகவோட பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு, பாஜகவோட பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு, நாம் தமிழர் கட்சியோட பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க யாருமே வந்து திமுக அரசு எங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண அனுமதி கொடுக்காம அனுமதி வழங்காம தடுக்கிறாங்க அப்படின்லாம் எந்த குற்றச்சாட்டும் சொல்லலை. ஏன்னா அப்படி சொல்ல முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு அரசாங்கம் வந்து எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நடைமுறையில் இருக்கும்போது ஒரு எதிர்கட்சிக்கு அனுமதி மறுக்க முடியாது. தேர்தல் ஆணையமோ தேர்தல் ஆணையத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறவங்களோ அல்லது தேர்தல் ஆணையத்தை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யறவர்களாக யாராவது இருப்பார்கள், ஒருவேளை ஒன்றிய அரசு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும் அப்படின்னு தாவேகா நினைத்தால் அவங்கள கை காட்டலாம். ஆனா தமிழ்நாடு அரசு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களால திமுகவின் எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ அனுமதி மறுக்கப்படல, தாவேகா தலைவருக்கு மட்டும் மறுக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான உருட்டாதான் இருக்குது. இப்ப உண்மையிலேயே இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது ஒரு அரசினுடைய அதிகாரம் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா நம்ம வெஸ்ட் பெங்கால்ல நடந்த சம்பவங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன் வெஸ்ட் பெங்காலை பத்தி சொல்றோம் அப்படின்னா, மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சி வந்து மத்தியில் ஆளக்கூடிய கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இருந்ததுன்னா அந்த இடத்துல மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நடைமுறையில் இருக்கும்போது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த பவருமே இருக்காது. எப்படி தமிழ்நாட்டில் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து காபந்து முதலமைச்சர்னு விஜய் சொல்றாரு இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கிறாரோ பவர்ல இருக்கிறாரோ அதே மாதிரிதான் மம்தா பானர்ஜி முதலமைச்சர். அப்ப அந்த மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, கொல்கத்தா மாநகரத்தினுடைய கமிஷனர் இவங்க எல்லாரையுமே டிரான்ஸ்பர் பண்ணுச்சு தேர்தல் ஆணையம். இதை எதிர்த்து மம்தா பானர்ஜி பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுது, பாஜகவை பவருக்கு கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சு அறிக்கைகளும் கடிதங்களும் எழுதினாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வந்து சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரியை மாத்தினது மட்டும் இல்ல, மம்தா பானர்ஜி தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் நியமிச்ச ஆர்ஓ அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, அந்த அப்பாயின்மெண்ட்டையுமே மிகப்பெரிய அளவுல கேள்விக்குள்ளாக்குனாங்க. அந்த பர்டிகுலர் ஆர்ஓ வந்து பாஜகவுக்கு ஆதரவான நபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை மாத்தணும்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ ஒரு ஆர்ஓ அப்பாயின்மெண்ட் எதிர்த்து ஒரு காபந்து அரசாங்கத்தினுடைய முதலமைச்சரா மம்தா பானர்ஜியால செய்ய முடிஞ்சது என்ன அப்படின்னா அறிக்கை எழுதுறதும் கடிதம் அனுப்புறதும் மட்டும்தான். சோ ஸ்டேட் கவர்மெண்ட் பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறாரு அப்படின்னா அந்த அதிகாரியை தேர்தல் ஆணையம் உடனே டிரான்ஸ்பர் பண்ண முடியும், மாத்த முடியும். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே கூட நிறைய பேரை வந்து டிரான்ஸ்பர் ஆல்ரெடி பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. இப்போ ரீசெண்டா கூட 4 மாவட்டத்தினுடைய எஸ்பி வந்து மாத்தப்பட்டிருக்காங்க. அப்ப இதையெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால தடுத்து நிறுத்தவே முடியாது. அதனால எந்த போலீஸ் ஆபீசரும் இந்த நேரத்துல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்க முடியாது. ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா அவங்க மாத்தப்படுவாங்க. அதே மாதிரி தாவேகாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது பத்தி பேட்டி கொடுத்தரே தேர்தல் அதிகாரி தான். அப்போ அவரும் திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறாரு அப்படின்னு விஜய் சொல்றாருன்னா விஜயோட கூற்றுப்படி இந்திய தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு ஆதரவா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி இருக்கதான் முடியுமா? தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடத்துறது வந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கிடையாது. மாநில தேர்தல் ஆணையம் மாநில அரசனுடைய சட்டசபை தேர்தல் நடத்த முடியாது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு தேர்தலை நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். அப்ப அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லைங்களா, அவரை யார் செலக்ட் பண்றாங்கன்னு தெரியுமா? 3 பேர் கொண்ட கமிட்டி. அந்த 3 பேர்ல ஒருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் பிரதமர் நாமினேட் பண்ணுகிற ஒரு ஒன்றிய அமைச்சர், 2 பேர் ஆச்சுங்களா. 3ஆவதா எதிர்கட்சி தலைவர். பரவாயில்லப்பா, எதிர்கட்சி தலைவர் இருக்காருல்ல அப்படின்னு கேட்கலாம். ஆனா 3 பேர்ல 2 பேர் மெஜாரிட்டி யாருன்னா பிரதமரும் ஒன்றிய அமைச்சரும். அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து மெஜாரிட்டியாகத்தான் ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பாங்க. சோ ஆப்வியஸா ஒன்றிய அரசு யாரை முடிவு பண்ணுதோ அவங்க தான் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையரா வர முடியும். ஏன்னா இந்த ரூல்ஸ் வந்து முன்னாடி பார்த்தோம்னா இந்த 3 பேர்ல பிரதமரும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் எதிர்கட்சி தலைவரும் இருந்தாங்க. அதுல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ரிமூவ் பண்ணி ஒன்றிய அரசு ஒரு மாற்றம் கொண்டு வந்து இப்ப பார்த்தோம்னா பிரதமரும்
ஒன்றிய அமைச்சரும் இடம்பெற்றிருக்காங்க. சோ பிரதமரும் ஒன்றிய அமைச்சரும் மெஜாரிட்டியாக தேர்ந்தெடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறார் அப்படின்னு சொன்னா அது வெள்ளக்காக்கா பறந்து போச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ற கதையா தான் இருக்க முடியும். ஆனாலும் இந்த கதையை உங்களுடைய ரசிகர்கள் நம்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதை சொல்லி ஆகணும்ல. ஃபர்தரா தாவேகாவினுடைய கூட்டங்களுக்கு எங்க எப்போ அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவங்க கேள்வி கேட்க வேண்டியது, உண்மையான தீர்வு அவங்களுக்கு தேவை. இனிமேலும் நமக்கு அனுமதி மறுக்கப்படக்கூடாது அப்படின்னு உண்மையிலே அக்கறையோட நினைச்சாங்கன்னா அவங்க கேள்வி கேட்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை நோக்கி தானே தவிர தமிழ்நாடு அரசை நோக்கி இல்லை. ஆல்ரெடி இங்க பார்த்தோம்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி SIR அப்படிங்கிற ப்ராசஸை நடத்தி அதுல மிகப்பெரிய முறைகேடுகள்லாம் நடக்க முடியும், பெரும்பாலான வாக்காளர்களை டெலீட் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லி எதிர்கட்சிகள் மிகப்பெரிய போராட்டத்தை SIRக்கு எதிராலாம் நடத்தினாங்க. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளுங்கட்சியும் இருந்தது. தாவேகா தலைவர் விஜயுமே கூட அதுக்கு எதிராலாம் பேசினாரு. ஆனாலுமே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு, இந்த திமுக அரசு சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறுத்தி வச்சுதான் என்ன, அப்படிலாம் இல்ல. தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் என்பது தனி. இப்ப SIR ப்ராசஸ திமுக எதிர்த்த போதே அதுக்கு எந்த பதிலும் சொல்லாத தேர்தல் ஆணையம் இப்போ திமுகவுக்கு ஆதரவா செயல்படுது. அவங்களும் திமுகவும் கூட்டணின்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் போற போக்குல போனா. ஆக்சுவலா தேர்தல் ஆணையம் தேர்தல் விதிகள் நடைமுறையில் இருக்கும்போது முதலமைச்சர் காரையும் நிறுத்தி சோதனை பண்ணலாம். இப்ப கூட பார்த்தோம்னா துணை முதலமைச்சர் உதயநிதியின் கார் நிறுத்தி சோதனை பண்ணப்பட்டுச்சு. யாரை வேண்டும்னா சோதனை பண்ணலாம். அந்த அளவுக்கு வானளாவிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் நேரத்தில் உண்டு. அதனால தாவேகாவுக்கு அனுமதி மறுக்கப்படுதுன்னா ஒண்ணு உண்மையிலேயே நீங்க கேட்ட இடத்துல பிரச்சனை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டியது அல்லது கேள்வி கேட்க வேண்டியது அல்லது முறையிட வேண்டியது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தை நோக்கித்தான்.